ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஏஎம் முனிரத்னத்தை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி சோளிங்கர் நகர பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், பணப்பாக்கம் சிப்காட் மூலம் டாடா மோட்டார்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கியது திராவிட மாடல் அரசு என்று பெருமிதத்துடன் தெரிவித்தார். மேலும் ராணிப்பேட்டை தோல் தொழிற்சாலை, பெண்களுக்கு குழந்தைகள் காப்பகம் மற்றும் உள்ளூர் வாசிகளுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று உறுதியளித்த அவர் கை சின்னத்திற்கு பெருவாரியான வாக்குகள் கேட்டு ஆதரவு திரட்டினார். ஆனா இன்று 1,31,00,000 பெண்களுக்கு அந்த மகளிர் உரிமை தொகையை வழங்கி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அது மட்டும் இல்ல, மறுபடியும் நம்ம ஆட்சி தான் வரப்போகுது இல்லையா? அந்த ஆட்சியிலே 1000 ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.